இப்போ சீமான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காரு. அவர் தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறாரு. அந்த கட்சி ரொம்ப பிரதானமா தண்ணீர் பிரச்சனை, விவசாய பிரச்சனைகளை ரொம்ப தீவிரமா பேசுறாங்க. தற்சார்பு பொருளாதாரம் இருப்பதை வைத்து நம்ம வாழ முடியும், நம்ம இறக்குமதி செஞ்சுக்கலாமே தவிர இங்கிருந்து வளங்களை அழிக்க வேண்டியதில்லை, தேவையில்லை, பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலமான்னு சொல்றாங்க. அந்த தற்சார்பு பொருளாதாரம் சாத்தியமா? சாத்தியம்தான், சாதாரணமா சாத்தியம், அதுல சந்தேகமே இல்லை. எல்லாமே அதெல்லாம் சாத்தியம்தான், அதெல்லாம் சாத்தியம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது, நிச்சயமா முடியும். ஒன்று நல்லா நீங்க என் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும், என் அருமை பெற்றோர்கள், அறிவார்ந்த சான்றோர்கள், பெருமக்கள் இருக்கிறீங்க. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறார். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்கிறார்கள். அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது என்று சொல்கிறார்கள். அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இதுதான் ஒரு சுழற்சி. ஏன்னா நம்ம நாட்டில் தண்ணி மிக மிக முக்கியம் சார். அது தண்ணி விவசாயத்திற்கும் நம்முடைய உபயோகத்திற்கும் தொழில் உபயோகத்திற்கும், அப்புறம் நம்ம குடிக்கிறதுக்கு நம்முடைய உணவுக்காகவும் தண்ணி, 3 வகையில் தான் தண்ணி உபயோகமாகணும். ஆனால் அந்த தமிழ்நாடு தான் உலகத்திலேயே எடுத்துக்காட்டா 37 ஏரியா என்னமோ நம்மகிட்ட இருந்துச்சு. ஊரணி, ஏரி, கண்மாய், ஊற்று, இப்படியெல்லாம் நிறைய இருந்துச்சு நம்ம நாட்டில். இப்படி ஒரு அருமையான ஒரு நாடு இது. இந்த மாதிரியான ஒரு இதில் நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கனாலே யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். தஞ்சை மாவட்டத்தில் அத்தனை பேர் தற்கொலை பண்ணாங்க. மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி யாராவது தற்கொலை பண்ணாங்களா? இல்லையே. அவங்கள என்ன பணக்காரங்களா? அது இல்லை. இவர்கள் விவசாயத்தை மத்தியுமே நம்பி இருக்கனால விவசாயத்தினால அவங்க நஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணினார்கள் 200-300 பேர். பத்மாசுரன் சிவபெருமான்ட்ட வரத கேட்கிறான், யார் தலையில கை வச்சாலும் அவன் அப்படி சாம்பலாயிரணும்ட்டு. இவர் தந்தேன்ற கடைசி என்ன ஆயிருது, நீ கொடுத்த வரம் பலிக்குதா இல்லையான்னு பாப்போம், உன் தலையில கை வச்சு பாப்போம்ன்றான். அந்த கதையா கரமென நீண்ட பூமித்தாயின் மரங்களை வெட்டினோம், ரத்த நாளங்களாக ஓடுகிற நதியை அள்ளி தின்னோம், தலையென உயர்ந்து நிற்கும் மலையை இப்ப நொறுக்கிறோம். இப்ப ஆத்து மணலை வித்து தின்னாச்சு, கடைசியா மலை மணல், எம் சாண்ட் இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டான். எம் சாண்ட். மலையில் இருந்துதான் உனக்கு அருவி, அருவிதான் ஆறு, ஆறுதான் நீரு, நீருதான் சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருந்து ஏன் நீங்க ஏற்றுமதி பண்ண ரா மெட்டீரியல கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணலாம். இங்க இருக்கிற வளங்களை பூரா சுரண்ட ஆரம்பிச்சோம்னா நம்ம எதிர்காலம் என்ன ஆகும்? நம்ம எதிர்கால பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன ஆகும்? இன்னைக்கு தண்ணி ஏன் இப்படி போச்சு? 1960 நான் பார்த்தேனே, தண்ணி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஏன் தண்ணி இல்லாமல் போச்சு? ஏன் நீர்வளம்? ஏன் அமெரிக்காவுக்குலாம் தெரியாதா? அமெரிக்காவுக்குலாம் திட்டம் போட்டே செய்கிறாங்க. அவங்க நாட்டினோட எந்த வளத்தையும் அவங்க விடவே மாட்டாங்க. இப்போ மலையை நொறுக்குறான், நாங்கள் குவாரி வச்சிருக்கோம், பெரிய வெங்காயம் விரி. பல லட்சம் ஆண்டுகளுக்கு, பல கோடி ஆண்டுகளாக இயற்கை உனக்கு கொடையாக கொடுத்தது ஆறு, மணல், மலை. உன்னால மணலை உருவாக்க முடியாது ராஜா, உன்னால மலைகளை உருவாக்க முடியாது. உன்னால உருவாக்க முடியாத நீ அழிக்க கூடாது, அழிக்க கூடாது. அண்ணல் காந்தியடிகள் என்ன கற்பிக்கிறாரு? இந்த பூமி தாய், நம் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார், எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கும் தந்து விடுகிறார். ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்றார். புத்தன் என்ன கற்பிக்கிறார்? ஒரு பூவில் தேனை உண்ண வருகிற வண்டு அந்த பூவுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் தேனை உண்டு திரும்புவது போல மனிதர்கள் நீங்கள் இயற்கையை பயன்படுத்திக்கணுங்கிற. ஆனா எப்படி பண்றான்? எப்படி இருக்கு பாருங்க, மலையை நொறுக்கிறான். இவனால உருவாக்க முடியுமா? நம்ம தாத்தம் பாட்டெல்லாம் வீடு கட்டி வாழலையா? இப்படி ஆத்து மணல் அள்ளி தின்னு மலையை நொறுக்கி வச்சுட்டு போனானா? உனக்கு என்ன கோடி கோடியா வங்கியில பணம் போட்டானா? இல்ல ஆடிக்காரன் 50காரன் உனக்கு ஒரு கோடி கார் வச்சுட்டு போனானா? இல்ல, அவன் உனக்கு ஏரி அப்படியே வச்சான், கம்மாயை அப்படியே வச்சான், மரத்தை அப்படியே வச்சான், மலைகளை அப்படியே வச்சுட்டு போனான். கோடி கோடியா சம்பாரிச்சு என்ன பண்ணியா? நமக்கு சோறு தானேங்க முக்கியம். அவரு சீமான் கரெக்டாக தானே சொல்றாரு. எவ்வளவு சம்பாரிச்சு பணம் இருந்து என்ன பண்ணியா? நம்ம என்னால பாருங்க, பணம் இருக்கும், தண்ணி இருக்காது, உணவு இருக்காது. சீமான் சொல்றத இப்போ இல்லாட்டின்னு ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அது சொல்றது கரெக்ட். இந்த உலகம் ஒண்ணுதில்ல, வருங்கால தலைமுறைகள், வருங்கால சந்ததியினரோடது. நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு வாடகை வீட்டுக்காரன் வீட்டு உரிமையான இடத்தில் எப்படி பத்திரமாக வீட்டை ஒப்படைத்து விட்டு செல்வானோ, அப்படி இந்த பூமியை வருங்கால பிள்ளை இடத்துல நீ பத்திரமா படிச்சுட்டு போகணும். இந்த தலைமுறையிலே நீ வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு பூமி உனக்கானது அல்ல.
மழை போனா என்ன காசு, ஆறு போனா என்ன காசு இல்ல. ஒரு காலகட்டத்தில் இனி வாழவே முடியாது என்கிற நிலை வரும்போது மாபெரும் புரட்சி கிளர்ச்சி இந்த நிலத்துல வெடிக்கும். அன்னைக்கு எவனும் எதிர் நிற்க முடியாது. கார் இல்லை என்று எந்த தேசத்திலும் புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த தேசத்திலும் புரட்சியை கட்டுப்படுத்த எவனும் இருந்ததில்லை. எங்களை கைவிட்டுறாதீங்க, உங்களை காப்பாத்த ஆள் இருக்காது. இது எந்த குலசாமி மேல சத்தியம்னாலும் நான் சொல்றேன். நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. ரொம்ப நாளும் நாங்களும் கத்த முடியாது. இது உடம்புல தெம்பு இருக்குது. அந்த காலத்துல ஒரு அதிகாரத்தை கொடுங்க, எந்தையாவது பண்ணி இந்த நாட்டை சரி பண்ணி விட்டு போறோம். இல்லைன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் அழுதுட்டு சாக வேண்டியதான்.